சகோதரர்கள் எல்லாம் யோசேப்பை தவிர்க்க நினைத்தார்கள். ஆனா கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? இந்த குடும்பத்துக்கு அவன் தவிர்க்கப்பட முடியாதவனாய் கர்த்தர் மாற்றி விட்டார். இன்னைக்கு இந்த வார்த்தை கேட்கிற சில உள்ளங்களோடு இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன், இன்று உங்களை தவிர்க்கிறவர்களுக்கு கர்த்தர் உங்களை தவிர்க்கப்பட முடியாத நம்புறவங்க மட்டும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களை தவிர்க்கிறவர்களுக்கு ஜனங்கள் மோசையை தவிர்த்தார்கள். என்ன சொல்லி தவிர்த்தார்கள் என்றால், உன்னெல்லாம் எங்களுக்கு அதிகாரியாக நியமித்தது யார்? இப்படி தவிர்த்த ஜனங்களுக்கு தானே கர்த்தர் மோசையை அதிகாரியாகவே தலைவராகவே நியமித்தார். அதன் அடையாளம் தான் 40 வருஷம் வனாந்திரத்திலிருந்து மோசையை யாருமே தேடி வரல. ஆனா 40 நாள் மலையில ஜெபம் பண்ண போனார். ஜனங்க கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. மோசைக்கு என்னாச்சுன்னு தெரியல. எப்படி தவிர்க்கப்பட முடியாத நபரா கர்த்தர் மாத்திட்டார் பாத்தீங்களா? இதுதான் இன்னைக்கு தவிர்க்கப்பட்ட நிலையில் இருக்கிற கர்த்தரை நம்பி இருக்கிற யோசேப்புகளுக்கும் மோசேக்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற ரேமா இதுதான். இன்னைக்கு அவங்க உங்களை தவிர்க்கலாம், நாளைக்கு கர்த்தர் உங்களை அவர்களுக்கு தவிர்க்கப்பட முடியாத